பத்மா, பத்மா. என்ன ஏங்க, அதான் வந்துட்டு இருக்கல, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல பத்மா, மட்டன் பிரியாணி சூடா இருக்கும்போது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். உனக்கு அப்படித்தானே பிடிக்கும். அதுவும் இல்லாம அன்பரசி நீ வரலன்னதும் எங்களுக்கெல்லாம் பரிமாறாமே நின்றுட்டு இருக்கா. உட்கார் சாப்பிடலாம். இவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுல இவ கையால சமைச்சதை நான் சாப்பிடணுமா? நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்ச மருமகளா ஒரு நாளும் ஆக முடியாது. என்ன பத்மா இது? உட்கார் சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நீங்கெல்லாம் சாப்பிடுங்க. அம்மா, அன்பரசி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீட்ல சமைச்சிருக்காமா. நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்து அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல விஸ்வா. அதுக்கப்புறம் ஏன் கம்பல் பண்ணிட்டு இருக்க? நீங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு அவளை தாராளமா பாராட்டுங்க. அட விடுமா, அவ எப்பவுமே இப்படிதான். திடீர்னு அர்த்தமே இல்லாம கோவப்படுவா. என்னதான் கோவம் இருந்தாலும் அதை சாப்பாட்டுல காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்பதான் அவளுக்கு புரிய போதோ தெரியல. ஏமா அனன்யா, நீ ஏமா நின்னுட்டே இருக்க? உட்காருமா. அன்பரசி, நீ பரிமாறுமா. பயங்கரமா பசிக்குது. உட்காருமா. அன்பு, வாசனை சூப்பரா இருக்கு. அக்கா, பிரியாணி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கடையை கொண்டு போய் யாருக்கும் தெரியாத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு குண்டாவை மட்டும் கொண்டு வாங்கல. பாத்து. அன்பு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றேன் இருங்க. எல்லாம் காரணமாதான். காரணமாவா? எனக்கு சுத்தமா புரியல. அக்கா, அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே நைஸா அப்படியே அந்த பக்கமா கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன்? என் பாசக்கார தங்கச்சி இருக்கால, அவளால என்ன பிரிய முடியாம இங்கே தங்கியிருக்கால, அவங்க ஒளிஞ்சிருக்காளன்னு பாருங்க. ஐயோ அன்பு, ஆமா, அவ ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அன்பு, அவ ஒளிஞ்சு நிக்கிறானா ஏதோ தப்பு பண்றதுக்காக தான் ஒளிஞ்சு நிக்கிறான்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் அவனை நல்லா திட்டிட்டு வரேன். வேண்டாங்கா, இருங்க. பாவங்கா, அவ ஆசைக்கு கொஞ்ச நேரம் அவ நினைச்சது நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கட்டுமே. ஆனா எனக்கு எதிரா அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அன்பு, அவ கிரிமினலா ஏதாவது யோசிக்க போறா. அவ கண்டிப்பா உன்னை எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு உன்னை அசிங்கப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்திடுவா. அக்கா, அவ என்ன பிளான் பண்றான்னு எனக்கு தெரியும்க்கா. இப்ப பாருங்க. அக்கா, இதோ இந்த பிரியாணி சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன புகழ்ந்து தள்ள போறாங்க பாருங்க. போலாம்.
அன்பரசி, உன் பிரியாணி எல்லாம் இந்த குப்பைக்கு தான். என்ன அன்பரசி, இவ இவ்ளோ மோசமானவளா இருக்கா? உன்னை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக மொத்த பிரியாணியும் கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டாளே. இவ இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதா அதுல கொஞ்சமா வச்சுட்டு மீதிய செகண்ட் டைம் ரெடி பண்ண. சூப்பர் அன்பரசி, அவளை பத்தி நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. எல்லார் முன்னாடியும் நீ அவமானப்பட போறேன்னு அவ இப்போ ஏமாந்து போக போறா. வெய்மா வெய்மா. அப்பா என்ன வாசனை! சாப்பிடுங்க. எப்படி பாரு? பிரமாதம்டா இல்ல? ம். இன்னும் கொஞ்சம் போடுறேன். இல்ல போதும். அன்பரசி அல்டிமேட். பின்னிட்ட போ. ஆம், என்ன அன்பு, எல்லாருக்கும் பிரியாணி வச்சுட்டு அனன்யாக்கு மட்டும் வைக்காம இருக்க? அக்கா, அனன்யா யாருக்கா? என் தங்கச்சிக்கா. அவளுக்கு இல்லாமையா? அவளுக்காகவே நான் ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் ரெடி பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம். ஸ்பெஷலாவா? என்ன ஸ்பெஷலா? ஐயோ, இவ இதுக்கு எல்லாரும் முன்னாடியும் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. பிரியாணி உண்மையிலே சூப்பரா சூப்பரா இருக்கு. இருக்குல்ல? அன்பரசி அசத்திட்டா. நல்லா இருக்குல்லம்மா? சாப்பிடு. அனன்யா, என்னம்மா தயங்கிட்டு இருக்க? சாப்பிடு. பிரியாணி சூப்பரா இருக்கு. ம். இவளுக்கு காலையில வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். காலையில வாங்கினதா? என்ன அன்பு சொல்ற? ஆமாக்கா, அது ஒரு பெரிய கதை. அதை நான் அப்புறம் சொல்றேன். இந்த தப்புக்கு அவளுக்கு வேற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். ஆமா, எந்த மாதிரி தண்டனை? சொல்றேன்க்கா, வாங்க. பாத்திர போற வாங்க. அன்பு, என்ன பண்ண போற? நான் அனன்யாவுக்கு ஸ்பெஷல் பிரியாணி ஒன்னு ரெடி பண்ண ஓ, போறேன். நீ அப்படி வரியா? புரிஞ்சிருச்சு. என் தங்கச்சிக்கு சூடு சொரணம் பத்தல. எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தா அவளுக்கு நல்ல சூடு சொரணம் வந்துரும். சரிதான் அன்பு, அவ எனக்கும் தங்கச்சி தானே. நீ தள்ளு. என்னோட பங்குக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதுக்குதான். ஸ்பூன் எடு. ஐயோ அக்கா, அக்கா, ஐயோ அக்கா, என்ன பண்றீங்க? நீ சும்மா இரு. ஐயோ, அது முள்ளால எடுக்கிற மாதிரி கோபத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுற, அவ்வளவுதான்.
அக்கா 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 போதும்க்கா. என்ன அன்பு, தங்கச்சி பாசமா? உனக்கு செஞ்சத அவ வேற யாருக்குன்னா செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அவளை கொலையே பண்ணிருப்பாங்க. நீதான் அவளுக்கு பாவம் பாக்குற. என்னக்கா பண்றது, தங்கச்சியா போயிட்டாலே. நான் இப்படிலாம் பண்றது அவ திருந்தணுங்கிறதுக்காகவே தவிர அவளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லக்கா. சரிம்மா, நீ எதுவும் கோச்சுக்காத. இப்போ காரத்தை கம்மி பண்ணணும்னா புளிய கரைச்சு ஊத்துனா சரியாயிடும். ஐயோ புலியா? ஏற்கனவே ரசம் வைக்க புளிய கரைச்சு வச்சிருக்கேன், இரு எடுத்துட்டு வரேன். அக்கா ஐயோ என்னக்கா? ஐயோ நீ சும்மா இரு அன்பு. நல்ல கலவை. அனன்யாவுக்கு ஸ்பெஷலான புளியம் பிரியாணி ரெடி. போலாமா? வா. இப்போ சாப்பிடலாமா வேணாமா? எல்லாருக்கும் ஒரு பிரியாணியை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் தனியா ஒரு பிரியாணி போட்டு கொடுத்துருக்கா. ஒருவேளை நான் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டாலோ? அப்படின்னா இந்த பிரியாணி நான் குப்பையில போட்ட பிரியாணியா இருக்குமோ? ஐயோ, அதான் தனியா வச்சிருக்காளா? இப்ப இதை எப்படி சாப்பிட போறோம்னு தெரியலையே. இப்படி ஒரு பிரியாணிய நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லம்மா. அருமையா இருக்கு. உண்மைதான் அன்பரசி, பிரியாணி நிஜமாவே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அனன்யா, என்னமா அப்படி பார்த்துட்டே இருக்க? பிரியாணி ஆறிட்டு போகுது, சீக்கிரம் சாப்பிடுமா. இவர் வேற. என்ன அனன்யா, உங்க அக்கா செஞ்ச பிரியாணி ஒரு வாய் எடுத்து வச்சதும் அப்படியே உறைஞ்சு போயிட்ட. அவ்வளோ டேஸ்டா இருக்கா? ஐயோ, ஏமா அன்பரசி, தங்கச்சிக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துருக்க. அவன் மேல அவ்வளோ பாசம். மிளகா தூளையும் உப்பையும் அள்ளி கொட்டி என்ன பழி வாங்கிட்டியேடி. உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. அக்கா அவளை பார்க்கவே பாவமா இருக்குக்கா. என்னது பாவமா? அவ உனக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் தண்டனையே கிடையாது. விடு, சாப்பிடட்டும். நீ சும்மா இரு. இல்லக்கா. என்ன அனன்யா சாப்பிடாம பாத்துக்கிட்டே இருக்க? நம்ம அன்பரசி உனக்காக முந்திரி பருப்பு நெய்யின்னு எதையுமே அளவில்லாம அவ்வளவு போட்டு செஞ்சிருக்கான். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். முந்திரி பருப்பு நெய்யா? காரத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரியுது. என்ன அன்பரசி, அனன்யாவுக்கு நீ ஸ்பெஷலா பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கியா? நார்மல் பிரியாணி சாப்பிட்ற நாங்களே உன்னை பாராட்டுறோம். அவ ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாப்பிட்டுட்டே இருக்காளே. எப்படி மாமா பேசுவா? பிரியாணியோட டேஸ்ட் அப்படி இருக்கு பாருங்க. அவ கண்ணெல்லாம் கலங்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
என்ன அனன்யா, நான் சொல்றது சரிதானே? ம் அன்பரசி, உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு திருப்தியா நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. நீ எங்க எல்லார் மேலேயும் வச்சிருக்கிற அன்பு அக்கறையும் உன் சமையல்ல தெரியுதுமா. மனசார சொல்றமா, உனக்கு எந்த குறையும் வராது. என்னடா விஸ்வா, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், பிரியாணி எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. அது நான் அன்பரசி கிட்ட தனியா சொல்லிக்கிறேன்ப்பா. ஓ அப்படியா? அப்படி சரி 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 சரி. அடி, இந்த பிரியாணியோட காரத்துல எரியறதை விட நீங்க 2 பேரும் பண்ற ரொமான்ஸ பார்க்கும்போது தான் அதிகமா எரியுது. நான் உன்னை அசிங்கப்படுத்த நினைச்சா என்னை எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சு எதையோ உன்னை பிரியாணின்னு கொடுத்து சாப்பிட வைக்கிறல்ல உன்னை. ஐயோ, வயிறு வேற வலிக்குதே. அனன்யா, சாப்பிடு. அக்கா உனக்காக எவ்வளவு ஆசையா பண்ணிருக்கா. இல்ல, போதும் போதும். நீ இந்தா, போதும். மிச்சம் வைக்காத. ஏதோ வாழ்க்கையில அவரு பிரியாணியே சாப்பிடாத மாதிரி அவ சமைச்சதை அப்படி பெருசா பாராட்டி மெச்சு பேசிட்டு இருக்காரு. வரட்டும், நல்லா வச்சு நான் வார்த்தை கேட்காம விட போறதில்ல. சரிப்பா, நீ சாப்பிட்டு வா. ஐயோ, சீக்கிரம் போங்க. அனன்யா, நல்லா சாப்பிடுமா. ம். ஐயோ, ஐயோ, எரியுதே எரியுதே. என் வீட்லயே எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, இவ வீட்ல நான் எங்கன்னு போய் தேடுறது. ஐயோ, இது என்ன? ஐயோ ஐயோ, எரியுதே. சுகர் சுகர். அப்பா, என்ன சக்கரை உப்பு கறிக்குது. ஐயோ, இந்த வீட்ல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நீ தப்பு பண்ணா உனக்கு நடக்கிறதும் தப்பா தான் நடக்கும் அனன்யா. என்ன அனன்யா, சுகர் உப்பு கறிக்குதா? நான் தான் சுகருக்கு பதிலா உப்பு மாத்தி வச்சேன். ஏய் ஏய், என்ன பிரியாணி டேஸ்ட்ல நாக் அவுட் ஆயிட்டியோ? என்ன தடி அதுல கலந்து தொலைச்ச? உரப்போட சேர்த்து உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுது எனக்கு. அதுவா, அது உனக்குன்னு செஞ்ச புது ரெசிபி. சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கேன். ஆனா உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அத சாப்பாட்டு மேல காட்டக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் விடு. அதுல போட்ட வெங்காயம், தக்காளி, அரிசின்னு அது ஒவ்வொன்றையும் விளைய வைக்கிறதுக்கு விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அத கொஞ்சம் கூட யோசிக்காம குப்பையில போய் கொட்டிட்டு வர. இப்படி நாக்கெல்லாம் எரிஞ்சு நிக்கிறல, இதெல்லாம் அவங்க பாவம்தான். ஆமா, காலையில தானே வாங்கினேன், அதுக்குள்ள அடுத்த பிளானா? எத்தனை தடவை நீ அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டியா? இனியும் ஏதாவது பண்ண தண்டனையும் கடுமையா இருக்கும். இதோட உன் வாளை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா திருந்தி வாழ பாரு.